இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 19 வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவர் தரும் ஆறுதல். நம்முடைய ஆண்டவருக்குள்ள பல்வேறு நாமங்களில் குறிப்பிடத்தகுந்த ஒரு பெயர் ஆறுதலின் தேவன் என்பதாகும். ஏனென்றால் அவர் ஆறுதல் செய்கிறவர். நம்முடைய அன்பின் கரத்தால் நம்முடைய கன்னங்களில் வழியும் கண்ணீரை துடைக்கிறவர். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படி நம்மை அவர் தகுதியும் படுத்துகிறார். இன்றைக்கு உலகத்திலே பாடுகளும் வேதனைகளும் அதிகமாகும் போது யாராவது நம்மை ஆறுதல் படுத்த மாட்டார்களா? யாராவது நம்மிடம் ஆறுதலாக சில வார்த்தைகள் பேச மாட்டார்களா என்றுதான் எல்லா மனிதர்களும் இயங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் தயவு செய்து ஆறுதலை தேடி எந்த மனிதர்களையும் நாடி ஓடாதீர்கள். ஆண்டவரை மட்டும் தேடுங்கள். நமக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் ஆண்டவர் மட்டுமே நமக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். அதுதான் முழுக்க முழுக்க உண்மை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் தங்களை தேற்றுவார் யாருண்டு என்று ஏங்கினார்கள். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை என்று பிரசங்கி சொல்லுகிறார். தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று தாவீது ஏங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் சீஷர்களுக்கு ஆறுதலையும் தேடுதலையும் கொடுத்தது. அவர் பரலோகம் ஏறி போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் அனைவரையும் ஆறுதல் படுத்துகிறவராக நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களையே நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கண்டிப்பாக நமக்கு ஒத்தாசை வரும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். ஆகவே துயர நேரங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து இனிமையான ஆறுதலான அரவணைப்புகள் எல்லாம் அந்த துயரமான சமயங்களில் இருந்துதான் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களிலே பலவிதமான காரியங்களிலே மனம் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கலங்கி நிற்கிற போதெல்லாம் யாராவது நம்மை ஆறுதல் படுத்த மாட்டார்களா என்றுதான் எல்லோருடைய மனமும் ஏங்குகிறது. ஆனால் நீரோ எங்களுடைய உள்ளான மனதை நன்றாக உணர்ந்து எங்கள் அருகிலே வந்து எங்களை அரவணைத்து எங்களை ஆறுதல் படுத்தி எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைத்து எங்களுக்கு புது பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆறுதலின் தேவனாக இருந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய ஆறுதல்கள் மாத்திரம் எங்களிடத்தில் இருக்குமே ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும். உம்முடைய ஆறுதல்கள் எங்களை ஆத்மாவை தேற்றுகிறது என்கிற உணர்வோடு கூட எப்பொழுதும் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.